நல்ல சனிக்கிழமை காலை. இது செப்டம்பர் 7, 2024. சகோதரர் பிரணாம் கூறினார், அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். பொதுமக்களுக்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அதனிடத்தில் வேறு எதையோ மாற்றினார்கள். ஓ, இந்த நேரத்தில் தேவனின் குரலை கேட்பது எவ்வளவு முக்கியமானது! தலைமை மேய்ப்பரான இயேசு கிறிஸ்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனின் உதடுகளின் மூலம் பேசுகையில், உங்கள் மேய்ப்பர் சகோதரர் வில்லியம் மரியம் பிரணாம். இதோ நற்செய்தியில் என் சகோதரர் ஜோசப் பிரணாம். ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில் உள்ள பிரணாம் கூடாரத்திலிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள பிரணாம் கூடாரமே, நம் கண்கள் எவ்வளவு பாக்கியமானவை, அவைகள் பார்க்கின்றன. நம் காதுகள் எவ்வளவு பாக்கியமானவை, ஏனென்றால் அவைகள் கேட்கின்றன. தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நாம் பார்த்ததையும் கேட்டதையும் பார்க்கவும் கேட்கவும் விரும்பினர். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. நாம் தேவனின் குரலை கண்டோம் மற்றும் கேட்டோம். தேவன் தாமே அவருடைய தீர்க்கதரிசிகளால் வேதத்தை எழுத தேர்ந்தெடுத்தார். இந்த இறுதி காலத்தில் தம்முடைய அனைத்து ரகசியங்களையும் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலம் அவருடைய மனவாட்டிகளுக்கு வெளிப்படுத்த தேவன் தாமே தேர்ந்தெடுத்தார். இது அவரது குணாதிசயங்கள், அவரது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இது அனைத்தையும் அவரது ஒரு பகுதியாக ஆக்குகிறது. நம் காலம் வந்தபோது அதே நேரத்தில் அவர் தனது தீர்க்கதரிசியை வர செய்தார். அவர் அவரை ஊக்கப்படுத்தினார், மேலும் அவர் மூலம் பேசினார். இது அவரது முன்னறிவிக்கப்பட்ட மற்றும் அதை செய்வதற்கான வழி. வேதாகமத்தை போலவே இது தேவனின் வார்த்தை, மனிதனின் வார்த்தை அல்ல. நமக்கு ஒரு முற்றிலுமானது இருக்க வேண்டும், ஒரு இறுதி கட்டம் வேண்டும், இறுதி வார்த்தை. சில ஆண்கள் வேதம் தங்களின் முற்றிலுமானது என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு டேப்பில் கூறப்பட்டவை அல்ல. அவர்கள் வேறு ஏதாவது சொல்வது போல் தேவன் தம்முடைய வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டை பலரிடமிருந்து மறைத்து, ஆனால் அதை வெளிப்படுத்தி தம் மனவாட்டிகளுக்கு தெளிவுபடுத்திய விதம் மிகவும் அற்புதமானது. மற்றவர்கள் வெறுமனே அதற்கு உதவ முடியாது. அவர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். மேலும் தேவனின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் முழுமையான வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. தேவன் தம் தீர்க்கதரிசி மூலம் தம் வார்த்தையில் வேதத்தில் பேசினார். தேவன் பல காலங்களிலும் பலவிதமான முறைகளிலும் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களிடம் கடந்த காலங்களில் பேசியவர் என்று கூறினார். இவ்வாறு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தை எழுதினார்கள். அது அவர்கள் அல்ல, ஆனால் தேவன் அவர்கள் மூலம் பேசுகிறார். அவர் நம் நாளில் எல்லா சத்தியங்களுக்கும் நம்மை வழிநடத்துவதற்கு அவருடைய சத்திய ஆவியை நமக்கு அனுப்புவார் என்று கூறினார். அவர் தன்னை பற்றி பேச மாட்டார், ஆனால் அவர் எதையோ கேட்பாரோ அதையே பேசுவார். வரப்போவதையும் நமக்கு காண்பிப்பார். டேப்பில் உள்ள செய்தி தேவனின் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. அதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. தேவன் தனது வார்த்தையை டேப்களில் பேசுவது போல் தானே விளக்குகிறார். மற்ற மனிதர்கள் பேசுவதில் எந்த தொடர்ச்சி இல்லை. தேவன் பேசுவது மட்டுமே. ஒளிநாடாக்களில் கூறப்பட்டவை மட்டுமே மாறாத ஒரே குரல். ஆண்கள் மாறுகிறார்கள், கருத்துக்கள் மாறுகின்றன, விளக்கங்கள் மாறுகின்றன. தேவனின் வார்த்தை ஒருபோதும் மாறாது. இது மனவாட்டிகளின் முற்றிலுமானது. ஒரு பந்து விளையாட்டில் ஒரு நடுவர் முற்றிலுமானவராக இருப்பதற்கான உதாரணத்தை தீர்க்கதரிசி நமக்கு தருகிறார். அவருடைய வார்த்தையே இறுதியானது. நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியாது. அவர் சொல்வது அதுதான் காலம். இப்போது நடுவரிடம் அவர் செல்ல வேண்டிய விதி புத்தகம் உள்ளது. ஒரு பந்து அடிப்பதற்கான மண்டலங்கள் எங்கே இருக்கிறது, உங்கள் பாதுகாப்பு எங்கே இருக்கிறது, மற்றும் நீங்கள் எப்போது வெளியே இருக்க வேண்டும், பந்து விளையாட்டுக்கான விதிகள் என்ன, அது அனைத்தையும் அவரிடம் கூறுகிறது.
அவர் அந்த புத்தகத்தை படிக்கிறார், மேலும் அதன்படி அவர் கூறுகிறார். அவர் தனது தீர்ப்பை வழங்குகிறார். அதுதான் சட்டமாக இருக்கிறது. அதுவே இறுதி வார்த்தை. அவர் சொல்வதில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அதற்கு எந்த கேள்வியும் இல்லை, வாதமும் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே இருக்க வேண்டும், மாற்ற முடியாது. மகிமை. நீங்கள் பிரசங்கிக்கவோ கற்பிக்கவோ கூடாது என்று சகோதரர் பிரணாம் கூறவில்லை. மாறாக அவர் போதிக்கவும் உங்கள் போதகர்களை கேட்கவும் கூறினார். ஆனால் டேப்பில் உள்ள தேவனின் குரல் உங்கள் முற்றிலுமானதாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு கட்டுக்கம்பம் இருக்க வேண்டும். வேறு வார்த்தையில் கூறுவதானால் இது இறுதி. அனைவருக்கும் அந்த இறுதி இருக்க வேண்டும். இது கடைசி வார்த்தை. அதை பெற தேவன் ஒரே ஒரு இடத்தை மட்டுமே வழங்கியுள்ளார். டேப்பில் தேவனின் குரல். இது தேவனுடைய வார்த்தையின் தெய்வீக விளக்கம். இது இறுதி வார்த்தை. ஆமேன். இது கர்த்தர் உரைக்கிறதாவது. இயேசு தாமே நாம் அவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறோம் என்று கூறினார். மேலும் அவர்கள் தேவர்களாக இருந்தனர். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சரியாக கொண்டு வந்தார்கள் என்றார். அவர்கள் மூலம் தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டது. அதனால்தான் நம் தீர்க்கதரிசி மிகவும் தைரியமானவர். அவர் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு தவறில்லாத தேவனுடைய வார்த்தையை பேசும்படி செய்தார். தேவன் அவரை நம் காலத்திற்கு தேர்ந்தெடுத்தார். அவர் பேசும் செய்தியை தேர்ந்தெடுத்தார். நம் தீர்க்கதரிசியின் இயல்பு மற்றும் நம் காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கூறினார். அவர் பேசிய வார்த்தைகள், அவர் நடந்து கொண்ட விதம் மற்றவர்களை குருடாக்குகிறது. ஆனால் நம் கண்களை திறக்கிறது. அவர் அணிந்திருந்த உடையை அவருக்கு அணிவித்தார். அவருடைய இயல்பு, அவரது லட்சியம் எல்லாமே அவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே தேவனின் மனவாட்டியாகிய அவர் நமக்கு மிக சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனால்தான் நாம் ஒன்றாக வரும்போது நாம் முதலில் கேட்க விரும்பும் குரல் இதுவாகும். தேவனின் தெரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரிடமிருந்து பேசப்படும் தூய வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். மற்றவர்கள் அதை பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் தனது சபையில் மட்டுமே பேசுவதாக கூறினார். தேவன் மற்றவர்களுக்கு மேய்ப்பருக்காக கொடுக்கப்பட்டதற்கு அவர் பொறுப்பல்ல. அவர் நமக்கு எந்த வகையான உணவை உண்ண தருகிறார் என்பதற்கு மட்டுமே அவர் பொறுப்பு. அதனால்தான் நாம் பிரணாம் கூடாரம் என்று கூறுகிறோம். ஏனென்றால் டேப்களை பெறவும் கேட்கவும் விரும்பும் சிறு மந்தையான கூடாரத்தில் உள்ள தனது மக்களுக்கு மட்டுமே செய்தி என்று அவர் கூறினார். வழிநடத்துவதற்கு தேவன் கொடுத்ததை அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் கூறினார், மக்கள் உணவையும் பொருட்களையும் கலப்பினமாக்க விரும்பினால் தேவனிடமிருந்து வெளிப்பாட்டை பெற்று தேவன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், நானும் அதையே செய்வேன். ஆனால் டேப்பில் உள்ள இந்த செய்திகள் இந்த சபைக்கு மட்டுமே. தேவனின் குரலை பார்க்கவும் கேட்கவும் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றவும் அவர் தனது மனவடக்குகளுக்கு எவ்வளவு எளிமையானவர். அந்த குரலை கேட்க நீங்கள் எங்களுடன் இணைய விரும்பினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஜெஃபர்சன்வில் நேரப்படி 65-0822M கிறிஸ்து அவருடைய சொந்த வார்த்தையில் வெளிப்படுத்தப்படுகிறார் என்ற செய்தியை கேட்கவும், உங்களால் எங்களுடன் இணைய முடியாவிட்டால் உங்களால் முடிந்த போதெல்லாம் இந்த செய்தியை கேட்குமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்தியை கேட்பதற்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 9ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
பரிசுத்த யோவான் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனம். ஒவ்வொரு வாரமும் வேத வசனம் வாசிப்பை யூடியூப் சேனலில் பார்க்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். அதனால் அறிவிப்புகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.